எவ்வளவு பெரிய வீடு, அனுமார் வால் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு. அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர், பின்வாசல் பினாங்கு. ஊர் பக்கம் போல இருக்குது மாப்பிள்ள. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏதோ ஏழைக்கேத்த எல்லூருண்டா என்னால முடிஞ்சதை செய்யறேன். நோ, வரதட்சணை பேசுனீங்க எனக்கு கெட்டக்கம் வரும். ஜானகியை கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். 2 புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார் பைனான்சியர் என்ன சொல்றாரு? வீடு ஓகே தானே? அது பாருங்க, போன் பண்ணி அடிக்குது பாருங்க. படுத்தாதீங்க, போங்க 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 சார். இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ, ஆமா சார், நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் காலு, அர்ஜென்ட். என்ன புரோக்கர், அந்த தம்பி என்ன பைனான்சியர்னு சொல்லுது? அது இல்லைங்க, அவன் சம்பந்தியோட செக்ரட்டரி. கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும். மெட்ராஸ் போலீஸ், சிங்கப்பூர் போலீஸ், 2 போலீஸ் வரும். அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் பைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிருக்க. அறிவு கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன். வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க. செக்ரட்டரியா? செக்ரட்டரி தம்பி. என்ன சார் வீடு பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் அப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா? ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது? இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்? பணக்காரன் கல்யாணம் எடுத்ததே தெரியாத? ஏங்க செக்ரட்டரி சொல்லியா? செக்ரட்டரி ஒரு இளிச்ச வாயப்ப. அப்ப போலீஸ் வருதா? எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே. மேஜரா? குழப்பறாரே. போலீஸும் வரலன்றீங்க, இப்ப கதை எப்படிதான் போகுது? அது எப்படியாவது போட்டோம். நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க. அந்த போன் அலறுது, போய் எடுப்போம். என்ன எப்படி அந்த பையில சமாளிச்ச பாத்தீங்களா? அப்ப தம்பி என்ன வரட்டா? சரிங்க. புரோக்கர் கல்யாணத்துக்கு வந்துருங்க. பருப்பு இல்லாம கல்யாணமா? அது சரி தம்பி, நீங்களும் வந்துருங்க. மாப்பிளே நீங்க தானே? வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். பார்த்தேன் நானு. வாராய தோழி வார ஜானு. இந்த நேரத்துல திறக்க மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் புரோக்கர் தேவையா? என்ன வேணும்? தலை போற அவசரம்பா. நம்ம டிரைவர் வண்டியோட ஓடிட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? நாளைக்கு காலையில உன் மாமனார் கார் எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? என்னையா சொல்றது? நீ ஏதோ சொல்ல வேண்டியதா? அதை பத்தி நான் வெளியில யோசிக்கிறேன், நீ உள்ள யோசி. யோசிக்கிற நேரமா இது? ஜானு வந்துட்டேன். மாமா மாப்பிள, நீங்களும் ஜானு நாளைக்கு மெட்ராஸ் போறீங்களா? அந்த காரு, அந்த கார் டிரைவர். அதனால பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதா, அதனால குழு பொட்டியை புக் பண்ணிருக்கேன். ட்ரெயின்ல ஒரு 2 பேருக்கு. மாமானா மாமா தான். ஆமா, மெட்ராஸ் போனோம்னா நம்ம பங்களால தானே தங்குறீங்க. எந்த பங்களா? சிங்கப்பூர் பங்களா. ஆமா மாமா, நம்ம சிங்கப்பூர் பங்களா. ஆனா கல்யாணத்துல உங்களை பத்தி என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? ரொம்ப விவசாய கட்ட மனுஷன். என்ன ஒண்ணும் இல்லையே, குட் நைட். விவசாய கட்ட வந்தா சொன்னீங்க. கரெக்ட். அப்பா ஜானகி, நீயா? வேற யாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? ஆல் தி fellows coming my head. ஜானகி, உள்ள வா, உள்ள வா. என்னங்க? என்னங்கோ? அப்பா சொன்னாரு உங்க பங்களாவுல 4 ஏசி ரூம் இருக்காமே. மெதுவா மெதுவா. அப்புறம் நீச்சல் குளம், வீட்டை சுத்தி பெரிய தோட்டம் எல்லாம் இருக்காமே. எனக்கு எல்லாத்தையும் காட்டுறீங்களா? காட்டுறனே. மாப்பிள, நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிளையா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு. அறுவடை நேரம் பாருங்க, இல்லன்னா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன, வர வேண்டியதானே? அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறார், அவரையும் தொந்தரவு பண்ற. ட்ரெயினுக்கு நேரமாச்சே, ஜானகியை கூப்பிடு. ஜானகி. ஜானகி பாட்டி, நான் போயிட்டு வரேன் பாட்டி. அப்பப்போ இந்த கழுவிய வந்து பாத்துட்டு போகணும். என்ன எனக்கு வயசாயிடுச்சுல. வரேன் மைதிலி. அப்பா, ஜானகி ரொம்ப அழுவது. நான் வேணாலும் உள்ள போயிருவீங்களா? கூட வரட்டா? வேணாங்க, நீங்க தான் நெல்ல கசக்கணும். நீங்களே. நான் இல்லையா நெல்லு கசக்கிறது, பக்கத்து ஊர்ல இருந்து வந்து கசக்கிடுவான். அதை சொல்றேன் நானு. கரெக்ட் மாமா, உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும். ஜானகி வா போலாம். அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. நம்மளும் திரும்ப திரும்ப கார் பங்களாங்கற மெட்ராஸ் போனா என்ன பண்றது? உங்க மாமனாரை கைட்டி விட்டாச்சு, இருக்கிறது ஜானகி தானே, சமாளிச்சுக்கலாம். நீ எங்க கூட வர போறியா? யா. இறங்கியா?
ஐயா அவனையும் கீழே இறக்குறீங்க. அவனும் உங்க கூட மெட்ராஸ் தான் வரான். எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா, கல்யாணம் ஆகி வெளியூர் போற புதுமண தம்பதிகளோட ஒரு பெரிய மனுஷன் ஒரு மனுஷன் கூட வர்றது வழக்கம். அதான் கணக்குல கூட வரான். நீங்க செட்டில் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துருவான். டேய் என்னங்க? பெரிய வீட பார்த்துட்டு வாயை திறந்துட்டு அங்கே இருந்துடாதடா. திரும்பி வந்துரு. சரிங்க முதலாளி. எடா கூடமா ஏதாவது பண்ண அறுவாள் எடுத்து வெட்டிடுவீங்க. அப்பச்ச கூடமா பேசாதடா. நீ ஏறுமா ஏறுமா. ஏறு, ஜனகி. ஏறு. ஏறு. உள்ள போயா. போயிட்டாங்க. தொலைஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை. போயிட்டா. அடேங்க அப்பா. ஏங்க ஓ வெளியில இருந்து பாக்குறதுக்கே உங்க வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கே. அட என்ன மண்ணி உங்க வீடுங்கிற, நம்ம வீடுன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வைக்க போற மகாலட்சுமி நீதானே. இனி இது உன் வீடு. உள்ள ஐயா இருப்பார்ல. எந்த ஐயா? உங்க அப்பா தம்பி. சரியா சொல்ல ஐயா. ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறிய. அத விடுங்க, வாங்க உள்ள போலாம். அது கணக்கு புள்ள. என்ன? ஒரு நிமிஷம். ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வாங்க. பிரச்சனையே உள்ள போறத வச்சு தானே. இப்போ இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல. அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க 2 பேரும் திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். என்னால ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்? அம்மா, தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு. என்னது? ரத்த கொதிப்பா? இப்போ நீங்க 2 பேரும் உள்ள போறீங்க. அவர் திடீர்னு மண்டையை போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? மருமக வந்த முகூர்த்தம், மாமனார் மண்டையை போட்டார் அப்படின்னு சொல்லதா? அந்த கெட்ட பேர் உனக்கு வரலாமா? அதனால நாங்க 2 பேரும் உள்ள போறோம். நீங்க ஏறுமா. ஜானகியம்மா வந்தா தானே அதிர்ச்சி. நான் வரலாம் இல்லையா? நீ வந்து அதிர்ச்சி எங்களாலேயே தாங்க முடியல. அவர் எப்படியே தாங்குவார்? இவரை பிடிச்சு கட்டி வைமா. அப்புறம் என்ன வழி பண்ண போற? ஓய் ஓயா, என்ன வழி பண்ண போறியா? யோ, இது உன்னுடைய பிரச்சனை. வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி. எனக்கு வழி இருக்கு. இதோ பின் வழியா எகிரி குச்சி போய்கிட்டே இருப்பேன். யோ, நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தேன்ல, நீ தானே என்ன இதெல்லாம் மாட்டி விட்ட. கிடுகிடா வேணும் கேட்கல நீ. அதெல்லாம் இருக்கட்டும். பாவம் ஜானகி. சரி, வாயை பொத்திட்டு வா, ஒரு வழி பண்ணிடலாம். பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறிய. அடே டைரக்டர் வாங்க. என்ன சார் ஃபைனான்சியல் ஓகே சொல்லிட்டாரா? எப்ப ஷூட்டிங்? பைனான்சியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு, டைரக்டருக்கு தான் ஓகே ஆல. ஏன் சார் இந்த வீட்ல என்ன சிக்கல்? வீட்டுல சிக்கல் இல்லைங்க, என் கதையிலே ஏகப்பட்ட சிக்கல். யாரடா மிரட்டுற? சும்மா கத்தாதேங்க டாடி. இது தாத்தாவோட சொத்து. இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வக்கீல் நோட்டீஸ் விடுவேன். வக்கீல் நோட்டீஸ்னடா. பெருசு பெருசா போஸ்டே அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பெறாது. ஏப்பா அம்பளம், அது என்ன மகன் அப்பன் பேர்ல கேஸ் போடுறது? அந்த பையன் அப்பா மேல கேஸ் போடுறது இருக்கட்டும், நீ உங்க அப்பா மேல கேஸ் போடு. என்ன சொல்ற நீ? புரியல? ஆஹா. ஜானகி இப்ப வெளியில நிக்குதுல்ல, அதுகிட்ட போய் ஜானகி, எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு, அதனால அவர் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது இல்ல, அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம். ஐயோ, எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, வா. வேண்டாமா? வா. சரி வா. விடுங்க அம்பளம், ஒரு கை பாத்துருவோம். தம்பி வேணாம் தம்பி. அட, விடுங்க சார். தம்பி உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தம்பி. சார் விடுங்க சார். தம்பி 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 அட, விடுங்க சார். டாடி பாத்துக்கலாம். டாடி வேணாம் தம்பி. பாத்துக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது தாத்தாவோட சொத்து, நியாயமா எனக்கு தான் சேரணும். சார் விடுங்க சார். டாடி நோட்டீஸ் விடுறேன். டாடி நோட்டீஸ் என்ன பெரிய போஸ்டரே அடிச்சு ஓட்டுறேன். போஸ்டர் சினிமாவா பாத்தலாம். யா, போயா. இந்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு கிடைப்பாளா? ஓவியா ஏற்பா. என்னங்க என்ன ஆச்சு? எதிர்பார்த்ததுதான். தம்பியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால வீட்டு விட்டு வெளியில போனாரு. ஐயோ, எங்க வேணா போ, எக்கேடாவது கெட்டு போ. ஐ கேர் இட் டாம். கெட் லாஸ்ட். சத்தம் போடுற. நீ கவலைப்படாத, வண்டியில ஏறு. அவர் மேல கேஸ போடுற, சொத்தெல்லாம் என் பேர்ல வரும். 150 வீடு இது மாதிரி வாங்கி தரேன். அம்பளவானா கேஸ் கேட்கிற வரைக்கும் வேற வீடு பாரு. மதிக்காத அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதே தப்பு. ஜானகி நீ வண்டியில ஏறு. வீட்டை விட்டு வெளிய போன்ட்டாரா? என்னமா நம்பிக்கை இல்லாம கேக்குற? தம்பியோட அப்பாவோட செக்ரட்டரி வேற, வேணும்னா நீயே வர கழு. கடைசியா தம்பியோட அப்பா என்னதான் சொல்றாரு? அதான் கேட்டீங்கல்ல, கோர்ட்டு கேஸுங்கிறான். பணம் பணம் அலையறான். சொத்துல ஒரு சல்லி காசு கிடையாதுங்கிறாயா? ச்சே, மனுஷனா அவன்? டேய், என்ன திமிர் இருந்தா எங்க ஜானகி அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க பண்ணையார் பத்தி உனக்கு தெரியாதடா. இப்ப இவரும் புள்ள மட்டும் இல்ல, எங்க பண்ணையாருடைய மாப்பிள. இவங்களை வெளியில போன்னு சொன்னது எங்க பண்ணையாருக்கு தெரிஞ்சது. அறிவாளால விட்டு வரா. அபச உண்மை பேசாதய்யா. நீங்க இருங்க, நான் உள்ள போய் அந்த ஆள் ஒரு கை பார்த்துட்டு வரேன். உங்ககிட்ட அருவா மட்டும் தான் இருக்கு, அவர்கிட்ட துப்பாக்கியா இருக்கியா? அதான் தம்பி கேஸ் போட போறேன்னு சொல்றாருல, மொத்தம் அவர் கணிச்சுக்க மாட்டார். உள்ள ஏரியா போங்க.